அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வார ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன், ராகு, புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரமாகும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு குறிப்பாக பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வரும் நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக 1 ஞாயிறு, 7 சனி ஆகிய நாட்களில் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டால் அதில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் ராகு சேர்க்கை பெற்று 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் நல்ல அமைப்பாகும். குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கு இருப்பதால் உடனிருப்பவர்களால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள்.
உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 திங்கள் 3 செவ்வாய் 4 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குரு 12 இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தேவையற்ற பேச்சை குறைப்பது நல்லது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வரும் நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 ஞாயிறு, 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியன், ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாலும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. அதிலும் குறிப்பாக கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நேரமாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 திங்கள் 3 செவ்வாய் 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கதிபதி புதன், செவ்வாய், சூரியன், ராகு சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடைவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக கூட ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக ஞாயிறு 1ஆம் தேதி, 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் சிறப்பாகும். 5இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பிறர் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 ஞாயிறு, 2 திங்கள், 3 செவ்வாய், 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். அலைச்சல்கள் அதிகரிக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பொதுவாக வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்த்தோமானால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவருடைய வேலையையும் இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். அதிக நெருக்கடிகள் காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். பொதுவாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக பணியில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு ஒரு சில தேவையற்ற தடங்கல்கள் ஏற்படும். எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறையும் என்றாலும் எதிலும் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 2 திங்கள், 3 செவ்வாய், 4 புதன், 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டாலும் அதில் முழுமையான வெற்றியினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். வெளியூர் தொடர்புகளால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 5 வியாழன், 6 வெள்ளி, 7 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. குறிப்பாக 2ஆம் தேதி காலை 8 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதி காலை 8 மணி வரை நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதன், 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. குடும்பத்தில் கூட ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வீட்டில் பெரியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 7ஆம் தேதி சனிக்கிழமை ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 4ஆம் தேதி மாலை, அதாவது பகல் 1:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி முற்பகல் வரை நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நான் கூறிய நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாத அளவுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 1 ஞாயிறு, 2 திங்கள், 3 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 4ஆம் தேதி பகல் 1:45 மேல் 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால், அதாவது புதன்கிழமை மதியம் முதல்
வெள்ளிக்கிழமை இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த நேரங்களில் நீங்கள் சற்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது அது 1, 2, 3 இருக்கும். அந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியம் ஈடுபட்டாலும் அதில் ஒரு சில நல்ல ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 12ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொதுவாக வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. பொதுவாக பணியில் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தோமானால் 2 திங்கள், 3 செவ்வாய், 4 புதன், 5 வியாழன், 6 வெள்ளி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.